கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். நாம் அழைக்கப் பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்கப் பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். நாம் அழைக்கப் பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்கப் பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். அனைவரும் வாழ்வுறவே அவர் ஆற்றிய திருப்பலியை அவர் நினைவாய் கொண்டாடி அன்பின் பொருளுணர்வோம். அனைவரும் வாழ்வோரவே அவர் ஆற்றிய திருப்பலியை அவர் நினைவாய் கொண்டாடியே அன்பின் பொருளுணர்வோம். அவர் திரு ரத்த உறவில் நாம் சோதரராவோம். அவர் திரு ரத்த உறவில் நாம் சோதரராவோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media in a special way, for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய கூரிய வாளினும் கூர்மையானது என்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 12 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரின் வார்த்தை உயிர் உள்ளது, அது கிறிஸ்துவால் நம்மில் விதைக்கப்படுகிறது. நல்ல நிலங்களாக வாழ அழைக்கப்பட்ட நாம் அந்த இறை வார்த்தையை ஏற்று அதற்கு 60 மடங்கு 80 மடங்கு 100 மடங்கு பலன் தரக்கூடியவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறை வார்த்தையை வெறுமனே ஏற்றுக்கொண்டவர்களாக மட்டுமல்லாமல்
அதற்கு நாம் செயல் வடிவம் கொடுக்கக்கூடியவர்களாக வாழ்வோம். அதற்காக வரவேண்டி இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கெடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம். அதற்காக மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவி, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்தும் அடியார்களாகிய எங்களில் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து கட்டளைகளை விழிப்புடன் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பினர் அனைவரும் ஏலிமிலிருந்து புறப்பட்டு ஏலிம், சீனாய் இவற்றுக்கு இடையே உள்ள சீன் பாலைநிலத்தை வந்தடைந்தனர். இவர்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறி வந்த 2ஆம் மாதம் 15ஆம் நாள் அது. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலைநிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்களை அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பால நிலையத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்தீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன். ஆனால் 6ஆம் நாளில்
நாள்தோறும் அவர்கள் சேகரித்து வந்ததை விட 2 மடங்கு சேகரித்து தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். மோசே ஆரோனிடம், நீ இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி, ஆண்டவர் திருமுன் அணுகிச் செல்லுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டுக்கொள்ளார் என்று சொல்லும் என்றார். அவ்வாறே ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசிக்கொண்டிருக்கையில் அவர்கள் பாலை நிலப்பக்கமாய் திரும்பினார்கள். அப்போது ஆண்டவரின் மாட்சி மேகத்தில் தோன்றியது. ஆண்டவர் மோசேயை நோக்கி, இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படைந்திருந்தது. பனிப்படலம் மறைந்த போது பாலை நிற பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 78 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். தம் விருப்பம் போல் உணவு கேட்டு வேண்டுமென்றே இறைவனை சோதித்தனர். அவர்கள் கடவுளுக்கு எதிராக இவ்வாறு பேசினார்கள். பாலை நிலத்தில் விருந்தளிக்க இறைவனால் இயலுமா? ஆயினும் மேலே உள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார். அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழிய செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். Alleluia, 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 Alleluia.
விதையாகும். அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கி விட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காலும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, பல்வேறு தேவைகளுக்காகவும் விண்ணப்பங்களோடும் அன்னையின் ஆலயத்தை நோக்கி வந்திருக்கிறீர்கள். நம் தாய் தம் திருமகனிடம் பரிந்து பேசி அனைத்தையும் உங்களுக்கு பெற்றுத் தருவார். அன்பிற்குரியவர்களே, இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமல்லாது கிறிஸ்து நம்மில் விதைக்கப்படும் இறை வார்த்தை என்னும் விதையை ஏற்று அதற்கு நாம் 60 மடங்காக, 80 மடங்காக, 100 மடங்காக பலனளிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நான் பணி செய்த இடத்திலே மைக்கேல் என்பவர் ஒருவர் இருந்தார். அவருடைய வயது 60 இருக்கும். எப்பொழுதெல்லாம் ஆலயத்திற்கு வருகிறாரோ என்னை வந்து பார்த்துவிட்டு செல்வார். அவர் பார்த்துவிட்டு செல்லுகின்ற பொழுதெல்லாம் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, ஃபாதர், நான் 10 வாட்டி விவிலியத்தை வாசிட்டேன், இப்போ 11ஆவது வாட்டி வாசிட்டுருக்கிறேன். 10 முறை விவிலியத்தை வாசித்து விட்டேன், 11ஆவது முறையாக இப்பொழுதும் வாசித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார். பெருமையோடு சொல்லுவார். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இவ்வாறு சொல்லி கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் அவரிடம் கேட்டேன், ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீங்கள் 10 முறை விவிலியத்தை வாசித்திருக்கிறீர்கள், உங்கள் பக்கத்து வீட்டோட எப்படி நல்ல உறவில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அவர் சிரித்து கொண்டே சொன்னார், இல்லை ஃபாதர், எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் சண்டை, அதனால் நான் அவங்களோட பேசி 10 வருஷத்துக்கு மேலாச்சு அப்படின்னார். அன்பிற்குரியவர்களே, இந்த மைக்கேல் இறை வார்த்தையை வாசிக்கிறார், வாசித்து கொண்டே இருக்கிறார்.
அதை வாழ்வாக்கினாரா என்றால் பெரிய கேள்விக்குறிதான். இறைவார்த்தையை நாமும் கேட்கின்றோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த இறைவார்த்தை என்னும் விதை என்னுள் விழுகின்ற பொழுது, நான் கேட்கின்ற பொழுது அதை ஏற்று, எப்படி ஒரு விதையானது அந்த நிலத்தில் விழுந்து அங்கு இருக்கக்கூடிய சக்திகளை எல்லாம் ஏற்று முளைத்து வந்து கனி தருகிறதோ, அதேபோல் இந்த இறைவார்த்தையை நான் ஏற்று இந்த நல்ல நிலமாகிய என்னுடைய உடலில், ஆன்மாவில் அந்த வார்த்தையை நான் எப்படி வளர்த்தெடுக்கிறேன், அதற்கு நான் எப்படி பலன் கொடுக்கிறேன், நான் நல்ல நிலமாக இருக்கிறேனா இல்லையா என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்திலே தங்களுடைய பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது, நாங்கள் பார்வோனின் அடிமைத்தனத்திலே 3 வேளை உணவு உண்டு அங்கே உயிர் பிழைத்திருப்போம். இந்த கடவுள் எங்களை அழைத்து வந்தார், அவரை நம்பி நாங்கள் இந்த வாக்களிக்கப்பட்ட நல்ல பாலும் தேனும் ஓடக்கூடிய நிலத்தை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு வந்தோம். ஆனால் இங்கே நீங்கள் எனக்கு உணவு கொடுக்காமல் நாங்கள் அனைவரும் இங்கே சாக வேண்டும் என்பதுதான் உங்களுடைய ஆசையா என்று ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு எதிராக அவர்கள் முணுமுணுக்கிறார்கள். இறைவன் என்றும் இரக்கமுடையவர், நல்ல நிலங்களாக நம்மை வாழ வளர அழைப்பு கொடுப்பவர். அவர்களின் நிலையை கண்டு அங்கே அவர்களுக்கு மன்னாவை பொழிந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். நல்ல நிலங்களாக வாழ வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளில் பாவங்கள் செய்து பாலை நிலமாக வறண்ட நிலங்களாக வாழ்கின்ற பொழுதெல்லாம் அங்கே அவர்களுக்கு இறைவாக்கினர்களை அனுப்பினார் என்பதையும் நாம் தொடர்ந்து வாசிக்கின்றோம். எசேக்கியேல் இறைவாக்கினுடைய அழைப்பை அவருடைய அதிகாரம் 2 மற்றும் 3 நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேலை இறைவன் அழைக்கிறார். நான் தேர்ந்து கொள்ளப்பட்ட இந்த இஸ்ரேல் மக்கள் கடின உள்ளத்தினராயிருக்கிறார்கள், நான் சொல்வதை கேட்பது இல்லை, அவர்கள் தங்களுக்கென்று தங்களுடைய வாழ்வை தேர்ந்து கொள்ளுகிறார்கள், பாவம் அவர்களை அடிமையாக்கிவிட்டது, நல்ல நிலங்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணிய நான் எனக்கு இந்த இறை வார்த்தையை, என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு பலன் தரக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எனக்கு ஏமாற்றமே கிடைக்கிறது என்று எண்ணிய அந்த கடவுள் எசேக்கியேல் இறைவாக்கினரை அனுப்புகிறார். அவரை அனுப்புவதற்கு முன்பாக எசேக்கியேல் அந்த நூலிலே குறிக்கப்பட்டிருக்கும். அங்கே அவர்களுடைய கடின உள்ளமும் துன்பமும் கலக்கமும் அங்கே குறிக்கப்பட்டிருந்த அந்த சுருளேட்டை நீ விழுங்கு என்று சொல்லுவார். அவர் உண்கின்ற பொழுது அவை எனக்கு தேன்போல் இனித்தது என்று 3வது அதிகாரத்திலே அங்கே குறிக்கப்பட்டிருக்கு. எசேக்கியேல் இறைவாக்கினர் செல்கிறார், இறை வார்த்தையை அறிவிக்கிறார். நீங்கள் நல்ல நிலங்களாக வாழ வேண்டும் என்பது ஆண்டவரின் விருப்பம் என்பதை அங்கே எடுத்துரைக்கிறார். தொடர்ந்து நாம் நற்செய்தி வாசகங்களிலே வாசிக்கலாம். குறிப்பாக மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 நாம் வாசிக்கலாம். மத்தேயுவின் அழைப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். சுங்கசாவடியிலே வரி வசூலிப்பவராக பாவம் என்னும் இருள் அவரை சூழ்ந்து கொண்டிருந்த பொழுது, வறண்ட நிலமாக அடுத்தவர் வாழ்வை அளிக்கக்கூடிய அந்த வரி வசூலிக்கும் நிலையில் இருந்த மத்தேயு இறை வார்த்தையை கேட்ட பிறகு, ஆண்டவரின் அழைத்தலை உணர்ந்த பிறகு, ஒன்றுமே இல்லாமல் இருந்த பலன் தர முடியாது என்று எண்ணிய அந்த நிலமானது நற்செய்தியை அறிவிக்கும் நல்ல திருத்தூதனாக, ஏன் இன்று நாம் வாசிக்கக்கூடிய நற்செய்தியை எழுதிய ஒரு அந்த நல்ல நிலமாக ஆண்டவரின் வார்த்தை அவர் உருமாற்றியது என்பதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய நற்செய்தி இன்றளவும் நாம் வாசிக்கின்றோம், தியானிக்கின்றோம், வாழ்வாக முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதேபோல் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 9 நாம் வாசிக்கலாம். சவுலாக அந்த பவுலாக இருந்த சவுல், அந்த சவுல் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும், கொன்று குவிக்க வேண்டும் என்று கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட கடின உள்ளத்தினனாக, பாறை நிறைந்த முட்கள் நிறைந்த எப்படி அந்த நிலம் மற்ற செடிகளை எல்லாம் விழுங்கி விடுகிறதோ, அழித்து விடுகிறதோ, அந்த எண்ணத்தோடு வாழ்ந்த பவுலடியார், பவுலே பவுலே, அங்கே சவுலே சவுலே என்று குறிக்கப்பட்டிருக்கும். ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று சொன்ன பொழுது, சவுல்
அங்கே சொல்லு, நீர் யார் ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டு அந்த வார்த்தை அவரை மாற்றியது. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்த பவுல் அதே கிறிஸ்தவர்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கும் நல்ல பணியாளனாக, நல்ல நிலமாக மாறுகிறார். 100 மடங்கு, ஏன் 200 மடங்கு பலன் தரக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தார். கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்தார் என்பதையும் நாம் வாசிக்கின்றோம். நாம் அந்த வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். பார்த்துள்ளே யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 14 நாம் வாசிக்கலாம். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 35 நாம் வாசித்தோமை என்றால், இந்த வார்த்தையாக இருந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து அன்னை என்னும் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக அவர் கருவில் வளர்ந்து அன்னை மரியாள் 100 மடங்கு பலன் தரும் ஒரு உயிரை நமக்காக ஈன்றெடுக்கிறார். இந்த வார்த்தையாக இருந்த இறைவன் நமக்காக மனு உருவாகி ஒரு மனிதனாக வாழ்ந்து நம்மை மீட்பதற்காக, நமக்கு புது வாழ்வு கொடுப்பதற்காக அன்பு, இரக்கம், மன்னிப்பு போன்ற செயல்களை நாம் கற்றுக்கொண்டு இந்த இறைவார்த்தையை ஏற்று 100 மடங்கு பலன் தரக்கூடிய வாழ்க்கை வாழ அழைப்பு கொடுப்பவராக நம் இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிற்கு வந்தார் என்றால், அன்று வாழ்ந்த அன்னை மரியாளும் நல்ல நிலமாக இருந்தார், 100 மடங்கு பலன் கொடுத்தார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நிலைகளில் இந்த இறைவார்த்தையை கேட்கின்றோம், தியானிக்கின்றோம். ஆனால் எப்படி அந்த நல்ல நிலத்தில் விழாத விளைகள் வேகமாக வளர்கிறது, சூரிய ஒளி பட்டவுடன் கருகி போகிறது. முட்கள் மத்தியில் விழுந்த விதைகளும் அவ்வாறுதான் வளர்கிறது. ஆனால் பாவம் என்னும் முட்கள் நம்மை அமுக்குகின்ற பொழுது, நம்மை சோதனைகளுக்கு உட்படுத்துகின்ற பொழுது, நாமும் இறைவார்த்தைகளுக்கு செவிமடுப்பதை விட, அந்த இறைவார்த்தைகளை கேட்டு அதற்கு நாம் பலன் தருவதை விட, பாவம் என்ன சொல்லுகிறதோ, சுயநலம், வேற்றுமை, பகைமை, பொறாமை போன்ற குணங்கள் நம்முள் முட்களைப் போல் வளர்ந்து அன்பு, இரக்கம், மன்னிப்பு, பிறரன்பு, விட்டு கொடுத்தல் போன்ற நல்ல குணங்களாகிய இந்த விதைகளை அமுக்கி விடுகிறது. நம்மால் வளர்ந்து பயன் கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, இறைவன் நம்மோடு இருக்கிறார், இறை வார்த்தை நம்முள் இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4:12 நாம் வாசிப்பது போல, இறைவார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. இந்த இறை வார்த்தையை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறேன்? ஒரு மனிதர் ஒரு வார்த்தையை கூறிவிட்டார் என்றால், ஐயோ, இவர் இந்த வார்த்தையை எப்படி சொல்லிவிட்டாரே, எப்படி அவர் அதை சொல்லலாம்? அவர் 2 அடி அடிச்சுட்டு போயிருந்தா கூட எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றளவும் என்னை வருத்தி கொண்டிருக்கிறது. அந்த காயம் ஆறாத ஒரு வடுவாக மாறிவிட்டது என்று சொல்லி மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தைக்கே நாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமே என்றால், இறைவன் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அதை ஏற்று எந்த அளவிற்கு நாம் பலன் தரக்கூடிய நல்ல நிலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இறைவார்த்தை தினம் தினம் பல்வேறு இடங்களில், பல்வேறு நிலைகளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறேன்? எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த இறைவார்த்தை நான் எப்படி வாழ்வாக்க முயற்சி எடுக்கிறேன்? இறை வார்த்தையை வெறுமனே கேட்பவனாக மட்டும் வாழ்ந்துவிட்டு இந்த உலகிலிருந்து சென்று விடுகிறேனா? அல்லது இந்த இறை வார்த்தைக்கு ஏற்று அதன்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து மற்றவர்களுக்கும் இந்த இறை வார்த்தையை அறிவிக்கக்கூடிய நல்ல வாழ்க்கையை வாழ்கிறேனா என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த வாழ்க்கையை வாழத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பெயரளவில் கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்று சொல்வதை விட இறை வார்த்தையை ஏற்போம், அதை வாழ்வாக்குவோம், 100 மடங்காக அதை மற்றவர்களுக்கு பலன் தரும் விதத்தில் அந்த இறை வார்த்தையை நாம் வளர்த்தெடுப்போம். அதற்காக வரவேண்டி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம்.
மலர்கள் கொண்டு வந்தே கனிவாயேற்றிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவார். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தே கனிவாயேற்றிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தே காயங்கள் ஆற்றிடுவார். உடலும் உறுதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவார். உடலும் குருதியும் பலியில் மலரும் உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவார். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியை. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் மலர்ந்திடும் பலியை. தேவநிலையாய் மாற்றிடுமே, தேவநிலையாய் மாற்றிடுமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய வாணிப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைவற்றுள்ளவும் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினே. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே
ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சாயராஜ், எல்லா திருநிறை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழி எதிர்நோக்குடன் துயில்களும் உங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு புனித பிரிட்ஜிட், இவளையும் உமக்கு உந்தாராயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வழித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மீட்பரிந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. என் மீட்பரிந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. உணவாய் உணர்வாய் வாயிறைவா, உணவாய் உணர்வாய் வாயிறைவா, என் உயிராய் உறவாய் வாயிறைவா. என் மீட்பரிந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. மண்ணோடு விதையானே, உந்தன் உயிர் தந்தாய் நான் மரமானே. விண்ணோடு முகிலானே, உந்தன் வரம் பொழிந்தாய் நான் மழையானே. கடலோடு கலந்திடும் நதியாக நான் உன்னில் கலந்திடும் புது உறவு. கனிவோடு காத்திடும் கரம் பற்றி நடந்திடும் உன் அன்பு தரும் நிறைவு. காற்றோடு
பேசும் பூவாய் உன்னோடு நானும் பேச அமுதாகும் உந்தன் வரவு. என் மீட்பரிந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுக்கு கனிவாய் தங்கியிருக்கவுமை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல நீர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெறும் என்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடம் பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய ஆளுமைகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velanganni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.